Bharat Institute of Higher Education and Research. விஜயகாந்த் ஜாதகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அவருடைய நண்பர் ராவுத்தருடைய ஜாதகம் தான் அவருக்கு பலன் அளிக்குது. ராவுத்தர் அவர் விட்டு போயிட்டாருன்னா போச்சு. அதன்படியே தான் அந்த ஜாதகத்துப்படியே அந்த ஜோசியத்துப்படி தான் நடந்தது. ராவுத்தர் தான் அவர் சினிமாவில் கொண்டது, ராவுத்தர் தான் அவர் பெருசாக பண்ணது. பல சில சொந்த அந்தரங்க விஷயங்கள் கூட ராவுத்தர் மூலமாக தான் செட்டில் ஆச்சுன்னு. அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்தது. அதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் பத்திரிகைகள்லாம் வந்திருக்குது. இருந்தாலும் பல விஷயங்கள் ராதிகா அவருடைய மன முறிவுக்கு காரணமே அந்த ரெண்டு பேரும் காதலில் இருக்காருங்க. திருமணம் பண்ணிக்க போறாங்க. திருமணம் பண்ணிக்கும் போது தான் ராதிகாவுக்கு விஷயம் தெரியுது. விஜயகாந்த் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பொண்ணை கை விட்டுருக்காருக்குன்னு தெரிய வந்துதான். பிரேமலதா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ராவுத்தருடைய டாமினேஷன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். ஒரு நடிகர் வளர்றாரு அப்படின்னா பின்புலத்தில் ஒரு நபர் தொடர்பு படுத்தி அவர்களுக்கு தேவையான படங்களை இதை நடிங்க அப்படின்னு அறிவுரைகளை நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவருடைய தம்பி சண்முகம் அவர்கள் பின்னாடி இருந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு ராவுத்தர் அவர் பின்னாடி இருந்தார். இந்த ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்குமான தொடர்பை பற்றி சொல்லுங்க. அப்போல்லாம் நான் இந்த ஜோசியர்கள் பின்னாடி நிறைய சுற்றுவேன். ஒரு பைத்தியமாகவே இருந்தேன். ஜோசியம் பார்ப்பீங்க? ஆமாம். சிறுநீர் கடிக்கிறது கூட எத்தனை மணிக்கு யூரின் பாஸ் பண்ணலான்னு ஜோசியரை கட்டு போகிற அளவுக்கு பைத்தியம். பெரியாரியே ஜோதிடரா நீங்கள்? அந்த அளவுக்கு நான் பெரிய பயங்கரமான ஜோசிய பைத்தியக்காரனாக இருந்தேன். என்னை சுற்றி ஒரு 20 ஜோசியர்கள் இருப்பாங்க. எந்நேரம் பார்த்தாலும் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜோதிட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் சொல்லுவார், விஜயகாந்த் ஜாதகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அவருடைய நண்பர் ராவுத்தருடைய ஜாதகம் தான் அவருக்கு பலன் அளிக்குது. ராவுத்தர் அவர் விட்டு போயிட்டாருன்னா போச்சு. அவருடைய ஜாதகம் தான் இவருடைய பிளஸுக்கு. அது எப்படிங்க சம்பந்தம் இல்லை. அது சில அதிசய ஒற்றுமைகள். அதே மாதிரி மாதவன் ஒரு அமைச்சர் இருந்தார். திமுகவில் அண்ணா அமைச்சருடைய இருந்தவர், பொருளாளர்களெல்லாம் இருந்தவர். அவருடைய ஜாதக பிரகாரம் ஒன்றுமே கிடையாது. அவர் சித்தப்பா ஜாதகம்தான். அவர் சித்தப்பா ஜாதகத்தில் பலன் பூரா இவருக்கு வந்தது. அவங்க சித்தப்பா இறந்தார் இருக்காது. அது மாதிரி ஜாதகத்தில் சில அதிசயங்கள் நடக்கும். அது மாதிரி ராவுத்தரை விட்டா சரியா வராது அப்படிங்கிறத சொன்னதுனால தான் அவர் ராவுத்தர் கூடவே இருந்தார். அதன்படியே தான் அந்த ஜாதகத்துப்படியே அந்த ஜோசியத்துப்படி தான் நடந்தது. ராவுத்தர் தான் அவர் சினிமாவில் கொண்டது, ராவுத்தர் தான் அவர் பெருசாக பண்ணது. பல சில சொந்த அந்தரங்க விஷயங்கள் கூட ராவுத்தர் மூலமாக தான் செட்டில் ஆச்சுன்னுவாங்க. ஏதோ நடந்ததுன்னுவாங்க, சொல்ல மாட்டீங்க மொத்தம். அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்தது. அதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள். அதான் இருந்திருந்தாக்கா அவங்களே சொல்லியிருப்பாங்க. பத்திரிகைகள்லாம் வந்திருக்குது. இருந்தாலும் பல விஷயங்கள் ராதிகா அவருடைய மன முறிவுக்கு காரணமே அந்த சம்பவம். அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். விஜயகாந்த் அவர்களுடைய படத்தேர்வுகளில் ராவுத்தருடைய தலையீடுகள் இருக்கும். ஆனால் ராதிகா விஜயகாந்த் அவருடைய இந்த காதல் மலர்ந்தப்போ இது வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது ராவுத்தர் அவர்கள் தான். விஜயகாந்த் தன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த மாதிரி நினைச்சது ராதிகா அவர்கள். ஆமாம். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு தகவல் அப்புறம் வந்துது விஜயகாந்த் அவர்கள். ஆமாம். அந்த பெண்ணை ஓரம் கட்டிட்டு தான் ராதிகா கூட வந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அப்போ பத்திரிகைகள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் தான் ராதிகா பிரேக் பண்ணிட்டு போயிட்டார். அப்படித்தான் அதுதான் தகவல். அப்போது இருவரும் காதலிச்சதா எந்த ஒரு இடத்துல காதலிக்கும் போது விஜயகாந்த் கல்யாணம் ஆனதா அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவர் கை விட்டுட்டாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு. விஜயகாந்த் அவர்கள் காதலிக்கல. ரெண்டு பேரும் காதலில் இருக்காருங்க. திருமணம் பண்ணிக்க போறாங்க. திருமணம் பண்ணிக்கும் போது தான் ராதிகாவுக்கு விஷயம் தெரியுது. விஜயகாந்த் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பொண்ணை கை விட்டுருக்காருன்னு தெரிய வந்து தான் விலகிட்டார். இன்னொரு பக்கம் படங்கள் தேர்வில் விஜயகாந்த் பார்ப்பதை விட ராவுத்தர் அவர்கள் தான் பார்த்துட்டு சண்முகம் எப்படி சிவாஜிக்கு இந்த படம் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாரோ அதோடைய பின்புலமா ஒரு பேக் போனா இருந்தது ராவுத்தர் அவர்கள். அது மாதிரி எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட பாடல் காட்சிகள்ல எல்லாம் யாரும் இறப்பன் கன்சல்ட் பண்ணிக்குவாரு. ஆரம் வீரப்பன் தான் இந்த ப்ரொடியூசருக்கு போங்க, இந்த ப்ரொடியூசர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்றதெல்லாம் ஆரம்பியை தான் சொல்லுவார். ஆரம்பியை கேட்டுக்கிட்டு தான் சினிமாவில் பல படங்களுக்கு ஒப்பந்தமே பண்ணிக்கிட்டார்.
அது மாதிரி எல்லாத்துக்குமே உண்டு. எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. ஜெமினி கணேசனுக்கு அப்படி தான். அவருடைய மேனேஜராக இருந்த மகாலிங்கம் அவர் கைட் பண்ணுவார். அவர் சொன்னால் தான் அவர் வருவார். அதே மாதிரி ஜெய்சங்கருக்கு இருந்தாங்க. ரவிச்சந்திரனை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஜெய்சங்கர் தான் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. சில சமயங்களில் வந்து என் பெரிய அண்ணங்கிட்ட வந்து கேட்பார் ஜெய்சங்கர். அவருக்கு ரொம்ப க்ளோஸு. படங்களும் பார்க்கக்கூடியவர். அது அவர்கிட்ட கேட்பார், ஜெய்சலா இந்த ப்ரொடியூசர் வராங்க என்ன பண்ணிட்டோம் அப்படிம்பார். வேணாஜி அப்படிம்பாரு. ஒரு மாதிரி ஆள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதாக பண்ணுவார். அது மாதிரி சில பேர்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெமினி கணேசனை எங்கள் மூத்த அண்ணங்கிட்ட கேட்பார். ஜெய்சலன்கிட்ட பெட்டரா சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுவார். அந்த அளவுக்கு க்ளோஸு. அது மாதிரி என்னுடைய மூத்த அண்ணன் வந்து இவங்க இந்த ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர்கள்லாம் இருந்திருக்காரு. அதாவது ஒன் ஆஃப் தி அட்வைசர்ஸ். சிவாஜியை பொறுத்தவரை சண்முகம் சொல்கிறது தான். கால் ஷீட்டுக்கு இவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ, இத்தனை நாளுக்குள்ளார படத்தை முடிச்சிடணும். ஃபாரின் போகிறதா இருந்தாக்கா இது இவ்வளோ நாள் இதெல்லாம் நீங்கள் சொல்லிடணும். அது மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு போடுவாங்க. கரெக்டாக அந்த ஷூட்டிங் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சண்முகத்திலேருந்து ஃபோன் போகும், டிரைவருக்கு ஃபோன் போகும். தம்பி ஃபோன் பண்ணிட்டாருங்கன்னா அப்படியே எந்திரிச்சிடுவார். பார்த்துருக்கு கண்ணாடி. சண்முகம் கால் பண்ண சிவாஜி அவர்கள் அடுத்த செகண்ட் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு சுவிட்ச் போட்டால் லைட் இருப்பேன் எந்திரிச்சு வெளியே போகிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதில் தானே வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி கிட்ட எரிச்சல் பட்டுக்கிட்டார். சண்முகம் மாதிரி ஒரு தம்பி எனக்கு ஒரு தம்பி இல்லாமல் போயிட்டானே கணேஷ், நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே அப்படின்னு. ஏன்னா அவருடைய அண்ணன் மகன்லாம் அவருக்கு கணக்கு வழக்குகளையும் சம்பளத்தையும் கூட சண்முகம் அவர்கள் தான் பேசிப்பாரு. சம்பளத்துக்கு சண்முகத்துக்கிட்ட காசு போனா தான் சிவாஜி அங்கிருந்து காரே வெளியே வரும். இவருக்கு கலையாக்க தெரிஞ்சது, அவருக்கு காசாக்க தெரிஞ்சது. இவருடைய கலையை காசாக்கியவர் சண்முகம் அவர்கள். சண்முகம் இருந்தாலும் சிவாஜி கலையிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. ஏதோ தேவர் மகன் போன்ற 2-3 படங்கள்லாம் தூக்கி விட்டது. அதுக்கும் கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் வேணும். இருந்தாலும் கூட அந்த அந்த பழைய இது இல்லையே அவருக்கு கைடன்ஸே எல்லாம் பிடிச்சி. பசங்கள்லாம் ஒன்றும் அவ்வளோ சரியாக இல்லை. பசங்களும் 2வது சினிமாவுக்குள்ளார பெருசாக பிரபு தான் சினிமா ஆர்வத்தை காட்டின அப்படியே ஒழிய பெரிய மகன் வந்து அவ்வளோ பெருசாக காட்டின எதுவுமே வரவே இல்லை. சினிமா ஃபீல்டுக்கு வரல. உண்மையை சொல்ல போனால் பெரிய மகன் தான் பர்சனாலிட்டி இருந்தது. அப்படியே ரப்பர் டயர் ஊதுன மாதிரி ஊதி அப்படியே எங்கே பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரி சைஸுக்கு போயிட்டார். சிவாஜியினுடைய மூஞ்சி அவருக்கு தான், பெரிய மகனுக்கு தான். அவர் தான் வந்திருக்கலாம், வரல. ஆனால் 2-3 படத்தில் வில்லன் அவெல்லாம் ஆக்ட் பண்ணார். படத்தில் கூட வந்து ஏதோ ஒரு படத்தில் இப்போ சமீபத்தில் அவர் தான் அரசியல்வாதியாக வருவார். இந்த வில்லனெல்லாம் நடித்தார். நிறைய திறமைகள் இருந்தது. சினிமாவுக்கு அவர் வரதுக்கு அவருக்கு அந்த டெண்டன்சி அவருக்கு இல்லை. அவர் கேட்டபோது அவர் சொல்லிட்டார், இதுக்கு என் தம்பி பிரபு தான் லைக் பண்ணுவான், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி சண்முகம் போனதுக்கு பிறகு ஏறத்தாழ இன்னைக்கு அந்த குடும்பத்திலேருந்து வாரிசுகள் எல்லாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து ராவுத்தர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள். ராவுத்தர் ஜாதகம் தான் அவருக்கு இருக்குது. ராவுத்தர் ஏதாவது வச்சுன்னா விஜயகாந்த் காலி ஆகிடுவார் அப்படிங்கிறது. ராவுத்தர் வந்து அரசியல் தலையீடுகளை விஜயகாந்த் கிட்ட பேசுவார். ஏன்னா இவர் தீவிரமான வந்து காங்கிரஸ் ஆதரவாளர் ராவுத்தர் அவர்கள். எனவே விஜயகாந்த் அவர்கள் இப்படி முடிவுக்கு போறாரு, அடுத்த கட்சி தொடங்க போறாருன்றதான் பிரிவினைக்கு காரணமாச்சா? இல்ல, மனைவி வந்தது போதே ராவுத்தருடைய இது செல்வாக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. மனைவி மச்சான்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அவருடைய செல்வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமா, பிரேமலதா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ராவுத்தருடைய டாமினேஷன் அங்கே இல்லை. பிரேமலதா அவர்களுடைய தேர்வுகள் தான் அதுக்கப்புறம் படங்கள்ல இருந்து நிறைய வீழ்ச்சிகள் அடைஞ்சாரு. எல்லாம் பிரிவுக்கும் கூட பிரேமலதா அவர்கள் தான் காரணமா? அதுக்கப்புறம் ராவுத்தர் உள்ளேயே இல்லை. இறப்புல கூட நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமா, அதாவது இவர் இது மேடையிலேயே என்ன இருந்தாரு நினைக்கிறேன். ராவுத்தர் அவர்கள் இறந்த விஷயத்த அப்ப காதல் வந்து சொல்லுவாங்க, மேடையிலேயே அழுதுருவாரு. அவ்வளவுதான் தகவலை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அலோவ் பண்ணலன்னாக்கா அது மாதிரிலாம் தான் நடந்தது. ராவுத்தர் பிரேமலதா வந்ததுக்கு பிறகு ராவுத்தருடைய ஹேண்ட் இறங்கிடுச்சு. பிரேமலதா அவர்கள் வந்து நம்மளே பார்த்தோம், தேமுதிக இருக்கட்டும் எல்லாத்துலயும் அவங்க வந்ததுக்கு அப்புறம், மனைவியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பர் ஹேண்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் முடிவுகளையும் தாண்டி வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணத்துக்காக? தன்னுடைய பிடியில இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பெண்ணுக்கு ஒரு தானே இதுதான், அவ்வளவுதான். கலைஞர்கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போடுறாருங்க கூட்டணிக்கு. இந்த மாதிரி இன்னொரு சைடில் போய் ஜெயலலிதா கிட்ட பேசிவிட்டு ஜெயலலிதா கூட கொண்டு போய் சேர்த்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதிமுக கூட அவருடைய கதை முடிஞ்சது காரணம் அதுதான். எனவே அந்த கூட்டணியில கூட 2011 வந்து திமுக விஜயகாந்த் போலான்றதுதான் திமுகவுடைய எண்ணமா இருந்தது. ஏன்னா கலைஞருடைய ஆதரவாளரும் கூட அதிமுக போலான்ற ஒரு முடிவை எடுத்தது வந்து பிரேமலதா அவர்கள் தான். அது மாதிரி பல விஷயங்கள்லாம் அவங்க இது. அதுக்கப்புறம் ராவுத்தருடைய செல்வாக்கு விஜயகாந்த் போயிடுச்சு.
பிரேமலதா உள்ள நுழைஞ்சது பிறகு ராவுத்தர் அங்கே இல்லை. இன்னும் படங்களுடைய தேர்வு, சொக்கத்தங்கம் பாக்கியராஜ் இணைய போறாரு, விஜயகாந்த் இருக்காரு, எனவே வந்து சொக்கத்தங்கம் அவ்வளவு பெரிய படமா வரும் அப்படின்னாங்க 2 பேரும் இணைஞ்சு. ஆனா அந்த படம் தான் வந்து விஜயகாந்துக்கு பெரும் தோல்வியா வந்து அமைஞ்சு கரியரே முடிக்கிற அளவுக்கு அந்த படம் தான் போச்சு. அண்ணன் தங்கச்சி பாசத்துல பாசமலர் கதையை வந்து விஜயகாந்த் வச்சு எடுத்திருப்பாங்க. எனவே இந்த ஒரு படத்தேர்வு இல்லாம போயிடுச்சா ராவுத்தர் அளவுக்கு வந்து போனதுக்கு? அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதையே இவங்கெல்லாம் கவனிக்கல. இவங்க ஒரு அந்த 50ஆம் வருஷத்துல இருந்த அந்த சினிமா ஃபார்முலாவிலேயே படம் எடுத்துக்கிட்டு இருந்த ஆசாமிகள். பாக்யராஜெல்லாம் நான் மாடர்னாக எப்படி படம் மாறிச்சுக்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. பாரதி ராஜா கிட்ட இருந்த ஒரு வரல ஒரு மாதிரி கொஞ்சம் மாடர்னாக போயிட்டு இருந்தார். அவர் எடுத்த படங்களும் கூட திரைக்கதையில அவரை பார்த்த ராஜாவை தான் எல்லாருமே, அதாவது சிகப்பு ரோஜாக்கள் போன்ற ஒரு வித்தியாசமான படங்கள் எல்லாம் எழுதுன ஒரு பாக்யராஜ். அந்த 7 நாட்களுடைய கிளைமேக்ஸ் இன்னும் பேசப்படுது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓரியன்டாக இருக்கு. சிகப்பு ரோஜாக்கள் தான் வந்து சிகப்பு ரோஜாக்களும் கைதியின் டைரியும் தான் கொஞ்சம் பெண் ஓரியன்டாக இருக்கு. தாய்மார்களை பற்றி இதே இருக்காது அதில். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பூரா தாய்மார்களை பேஸ் பண்ணி எடுக்கும். கதை அவரது இயக்குனர் வந்து பாரதி ராஜா அவனுடைய கதைகளில் வந்து பெண்ணை அடிப்படையாக வச்சு தாய்மார்களை கவர்னுங்கிற மாதிரி பாரதி ராஜா படங்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது ஆடியன்ஸ் தான். பெண்களுடைய மனசை இது பண்ணிட்டு படம் எடுக்கணுங்கிற மாதிரி பாரதி ராஜா படம் எடுக்க. அதனால தான் மாறுச்சு. 60 வரையிலும் வந்து தாய் பாசம், தங்க பாசம், ஆயா பாசம் தானே படம். எம்ஜிஆர் படமாக இருந்தால் அதே தான், சிவாஜி படமாக இருந்தால் அதே தான், ஜெமினி படமாக இருந்தால் அதே தானே. கதை ஒன்று தானே, ஆள் தானே வேறு. அதை ஒழிச்சு கட்டது இவர் வந்து 16 வயதில் வந்த படம் தான் எல்லாமே மாறிச்சு கம்ப்ளீட்டாக. அந்த அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை ஓரம் கட்டது அவர் தான். தமிழ் படத்துக்கு உயிர் வந்தது அதில் தானே வந்து. மூவிங்கிறது அப்போ தானே வந்தது. அது ஒன்று டாக்கி தானே, பேசுகிற படங்கள் தான். கேமராவுக்கு வேலை இல்லையே, சவுண்ட் பாக்ஸ் தானே கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் தானே வந்து கேமரா வச்சு ஆக்ஷன் காட்டுவார், வசனங்களை குறைச்சவர். அதுக்கப்புறம் இவருடைய சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுபடியும் இந்த பெண் தாய்மார்கள் ஆதரவு தான். முந்தானை முடிச்சு போன்ற படங்கள்லாம் தாய்மார்கள் எடுக்க ஆரம்பிச்சார். அது மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு போனார். ரொம்ப பெருசாக நினச்சார் சொக்கத்தங்கம். அது ஆடியன்ஸ் மாறி போயிட்டார். அது இப்போ நான் தான் சொன்னேனே, பாசமலர் படத்தை பார்த்து என்னுடைய பசங்கள்லாம் இந்த படம் ஓடிச்சாப்பான்னா சூப்பர் ஹிட்ரானா இதை போது உட்காந்து பார்த்தீங்களா நீங்கள்? என்னடா இப்படி சொல்கிறீங்கண்ணா? ஏப்பா டைட்டில் ஆரம்பித்து 15வது நிமிஷம் அழுவ ஆரம்பிக்கிறான், கடைசி ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, எப்படிப்பா உட்காந்துருந்தீங்க? நான் சொன்னேன், என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு தெரியுமாடா? தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு எல்லாம் போய் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு வந்தாண்டா அந்த படத்தை பார்த்துட்டு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் யாரும் தயாராக இல்லை. எப்படிப்பா ஒரு தங்கச்சிக்கு போய் இப்படிலாம் காட்டுறேன். ஹிந்திலேயே அந்த படம் ஓடலிங்க, ராக்கின்னு எடுத்தாங்க. ஒரு ஓவர் மெலோ ட்ராமான்ட்டார். எப்படியா வந்து எடுப்பாங்க, ஒரு லிமிட் இருக்குது. சிவாஜியினுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் மெலோ ட்ராமா தான். பாலும்பழம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் பொண்டாட்டி வந்து டிபி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு டாக்டர் அழுதுகிட்டு இருக்கிறது தான் படம் பூரா. யதார்த்த உணர்வுகளை கடத்த மறந்துடுச்சோ. அதாவது அது. ஆனால் அந்த படமெல்லாம் சூப்பர் ஹிட்டு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு மதுரையில் படிக்கும் பார்த்துட்டு வந்து, ஏன்டா ஒரு டாக்டர் பொண்டாட்டி நினச்சிட்டு தெரு அழுதுகிட்டு இருக்கிற நம்ம வைத்தியம் படத்தை விட்டு இப்படி பண்ணால் எப்படா படம் பார்க்கறது? பாட்டுகளுக்காக ஓடிச்சு. சாந்தி 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 படம் பூரா சாந்தி சாந்தி. எரிச்சல்லாம் எரிச்சல். நான் பாலும் பழமெல்லாம் உட்கார முடியல. அதனால் விமர்சனம் எடுத்தாங்க, பாலும் பழமும் நல்லா தான் இருக்குது ஆனால் வயிற்ற கொண்டுட்டு அப்படின்னு விமர்சனம். அதுதான் ஏன் ஒரே ஒரு மெலோ ட்ராமா ஓகே, மெலோ ட்ராமா அதுக்கு மேலே போனது. அந்த மாதிரி படங்கள் தான். எம்ஜிஆர் அதே மாதிரி தான் எடுத்தார், சிவாஜி அப்படி தான் எடுத்தார். ஜெமினி படங்கள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். அதே பிரச்சனை தான் பாக்கியராஜ் அவர்களுக்கும் வந்துருச்சு. அதே தான், ஒரு மெலோ ட்ராமாவுக்கு போனார். தங்கச்சிக்கு வந்து அண்ணன் வந்து தாளவாரி விடுறது, பூ வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ஆடியன்ஸ் மாறிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ட்ரெண்ட். ராவுத்தர் மாதிரி வந்து ஒரு ஆள் இருந்து எப்படி வந்து போலீஸ்னாலே விஜயகாந்த், ஒரு அதிரடி காட்சிகள்லாம் விஜயகாந்த், தொடர்ச்சியாக வசனம் பேசக்கூடிய விஜயகாந்த் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே கண் முன்னாடி நிற்கும். இது மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ விஜயகாந்துடைய மகன்களுக்கு இல்லாமல் போனது, அவர்கள் வளராமல் போனதுக்கு காரணமா? மகன்களை வந்து அவர் வந்து பெருசாக பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஃபேஸும் இல்லை, உடம்பும் இல்லை. 2 பேரும் பொத்தான்னு இருந்தாங்க. அதனால் அவங்க சினிமாவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்க. கடைசி நிமிஷத்தில் மனைவருடைய கட்டாயமாக தான் இருந்திருக்க முடியும், மகன்களை அறிமுகப்படுத்தலான்னு. 2 பேருமே எடுப்படும். அதுவும் பிரேமலதாவுடைய விருப்பமாக தான் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்கும். வாரிசு வரணும்னு நினச்சிருப்பாங்க. பட்டு அவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி இல்லை. அதனால தான் 2 படம் எடுத்தார் நிக்கலி. பிரேமலதாவுடைய வருகை தான் வந்து விஜயகாந்துடைய வீழ்ச்சி அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய விமர்சனமாக இருக்குது. ஏற்றுக்கிறீங்களா?
அதை எப்படி சொல்ல முடியும்? அவர் விழுகிற நேரத்தில் பிரேமலதா வந்தாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா? ம், ம், அவருக்கு செல்வாக்கு மங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் பிரேமலதாவுடைய டாமினேஷன் வந்தது. ம். அந்த நேரத்தில் தான் அவர் கட்சிக்கு போனார், அரசியல் ஆரம்பிச்சார். இப்போ எப்படி இப்போ விஜய் செல்வாக்கு மங்குச்சுன்றத விட செல்வாக்கு இருந்தது, உடல்நிலை மங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை அதுக்கப்புறம் தான் மங்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கும் நல்லா தான் இருந்தார். கட்சி ஆரம்பிச்ச தான் அவர் உடல்நிலை கட்டுச்சு. ம், ம். அது ஒரு மக்கள் நல கூட்டணி தோல்விக்கு பிறகு தானே அவர் உடல்நிலை படுமோசமாக போச்சு. சிங்கப்பூருக்கு போயெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா நாக்கை துருத்துகிற போது வந்து விஜயகாந்த் தான் அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வீழ்ச்சியும் அங்கதான் தொடங்குச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நாக்கை துருத்திய போது இல்லை, அவருடைய கூட்டணியை வந்து மக்கள் இது பண்ணல, சப்போர்ட் பண்ணல, ம், எடுபடல. அவர் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. நீங்கள்லாம் தான் இருக்கீங்களே, அழிந்தது உடனே திமுக அழிந்ததுன்னு ஆரம்பிச்சிருவீங்க. ம். 49ஆம் வருஷத்துல நீங்களும் விடுவனான்னு எழுதுறீங்க. அந்த கட்சி விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சியில் அவங்கள தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷமாக அவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷமாக திமுக அழிந்ததுன்னு எழுதி அந்த பத்திரிகைலாம் எடுத்து பாருங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இருக்கும். ம், சரி, டிஜிட்டல் மீடியா வர்றவரெலாம் அச்சு ஊடகங்கள் இதைத்தானே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இதோடு ஒழிந்தது திமுக அப்படின்னு போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் உழுவுற நேரத்தில் வந்து அந்த மக்கள் நல கூட்டணியை வச்சார். எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து பெருசாக ஜெயலலிதா மிரட்டினாருங்கிறது தவிர அவர் பெருசாக ஒன்று சாதிக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை நன்றிகள்.